நேத்திக்கு என்னால வீடியோ போட முடியல. சோ நேத்திக்கு வந்து அப்டேட்டும் சேர்த்து இன்னைக்கு சொல்றேன். சூதுகவும் 2க்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிட்டு காளி வெங்கட்டோட குரங்கு படல் படம் மே 3 ரிலீஸ் ஆக போகுது. இதை இன்னைக்கு அபிஷியலா சொல்லிட்டாங்க. மோகன்லாலோட பேரஸ் படத்துக்கான பிஹைண்ட் தி சீன் வீடியோ ஒன்னு இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபகத் ஃபாசிலோட ஆவேஷம் படம் 100 கோடி இப்போ உலகம் ஃபுல்லா வசூல் பண்ணிருக்கு. இது அபிஷியல் ரிப்போர்ட். விஜய் சேதுபதியோட மகாராஜா படத்துக்கான சேட்டலைட் ரைட்ஸை விஜய் டிவி வாங்கியிருக்காங்க. படம் மே மாசம் வந்துரும். பாலையாவோட NBK 109 மூவில பாபி டியோல் இப்ப ஷூட்டிங்ல ஜாயின் பண்ணிட்டாரு. வால்டர் வீரையா எடுத்த பாபி கொல்லி டைரக்ஷன்ல பாலையா, பாபி டியோல், பிரகாஷ் ராஜ் நடிக்கிறாங்க. தமன் மியூசிக் பண்றாரு. அயோத்தி டைரக்டர் மந்திரமூர்த்தியோட அடுத்த படத்தை கோபுரம் பிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. ஹீரோ யாரு, மத்த டெக்னீஷியன்ஸ் அப்டேட்லாம் சீக்கிரமே வந்துரும். புஷ்பா 2 ஃபர்ஸ்ட் சிங்கிள் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபுல் சாங் மே 1 ரிலீஸ் ஆகும். இந்த சாங்கோட நேமும் புஷ்பா தான். ஆகஸ்ட் 15 மூவி ரிலீஸ் ஆகும். SK23க்கான ஷூட்டிங் இப்போ சென்னையில போகுது. இந்த ஷெட்யூல சீக்கிரமே முடிச்சுட்டு சிவகார்த்திகேயன் அடுத்து அமரன் ஷூட்டிங்க்கு போறாரு. சிவகார்த்திகேயன் இப்ப அமரன் ஷூட்டிங்க்கு போயிட்டா அமரன் ஷூட்டிங் ஃபுல்லா முடிஞ்சது. அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்க பார்த்து ரிலீஸ் பண்றதுக்கான வேலையில இறங்கிடுவாங்க. SK23க்கான ஷூட்டிங் பொறுத்த வரைக்கும் அவங்க ஜூன்ல ஃபுல்லா முடிக்க பிளான் பண்ணிருக்காங்க. அசோக் செல்வனோட எமக்கு தொழில் ரொமான்ஸ் படத்துக்கான டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஐஸ்வர்யா ராஜேஷ் அடுத்து ஒரு கன்னட படம் பண்ண போறாங்க. ரோஹித் டைரக்ஷன்ல சிவராஜ்குமார், ஐஸ்வர்யா ராஜேஷ், தனஞ்சயா, திவ்யா நடிக்கிறாங்க. அருண் விஜயோட அடுத்த படத்துக்கான டைட்டில் ரெட்டத்தல. இந்த மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிட்டு கிறிஸ் திருக்குமரன் டைரக்ஷன்ல அருண் விஜய், தன்யா ரவிச்சந்திரன், சித்தி இதுனாடி நடிக்கிறாங்க. ஜெய் ஹனுமான் படம் ஐமேக்ஸ் 3Dல வரும்னு இப்ப கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த மூவில டிராகன்ஸை காமிக்க போறதா சொல்றாங்க. சர்தார் பார்ட் 1 படம் தண்ணி பிரச்சனையை பேஸ் பண்ணி இருந்துச்சு. இப்ப அடுத்து வரப்போற சர்தார் 2 படம் ட்ரக்ஸுக்கு எதிரான படமா இருக்கும்னு இப்ப நியூஸ் வந்திருக்கு. அதுக்கான ஸ்டோரி ஒர்க்கு தான் இப்ப போகுது. மோஸ்ட்லி ஷூட்டிங் மே இல்ல ஜூன்ல ஆரம்பிக்க வாய்ப்பு அதிகம். ரஜினியோட கூலி மூவில மாவீரன் படத்துக்கு கோ ரைட்டரா ஒர்க் பண்ண சந்திர அன்பழகன் இதுல அடிஷனல் ஸ்கிரீன் பிளே டைலாக்ஸ் எழுத போறதா நியூஸ் வந்திருக்கு. வெற்றிமாறன் தளபதி காம்போ நடக்கும் நிறைய பேர் சொன்னாங்க. அதை இப்ப வெற்றிமாறன் கிட்டே ஒரு கொஸ்டினா கேட்டாங்க. அதுக்கு வெற்றிமாறன், இந்த படம் பத்தி நாங்க முன்னாடி பேசிருக்கோம், ஆனா இப்ப இந்த படம் இல்லன்னு நினைக்கிறேன்னு அவரு சொல்லிட்டாரு. சோ இந்த படம் டிராப் ஆகிட்டு அததான் அப்படி அவர் சொல்றாரு. கங்குவாக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. சோ ரிலீஸ் அப்டேட்டும் சீக்கிரமே வரப்போறதா நியூஸ் வந்திருக்கு. அண்ட் இதோட சேர்ந்து இல்ல இதுக்கு முன்னாடியே தங்கலான் ரிலீஸ் அப்டேட் வந்துரும். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் இதோட ரிலீஸ் இருக்கு. நிறைய பேர் ஏன் அதை பேஸ் பண்ணி இது இருக்குன்னு கேட்டீங்க. 2 படத்துக்கு ஸ்டுடியோ கிரீன் தான் ப்ரொடியூசர். அவங்க ஃபர்ஸ்ட் தங்கலான தான் ரிலீஸ் பண்ண பாக்குறாங்க. அதுக்கப்புறம் கங்குவாவை ரிலீஸ் பண்ணலாங்கிறது அவங்களோட ஐடியா. சோ அதனாலதான் தங்கலான பேஸ் பண்ணி கங்குவா இருக்கு. சோ 2த்துக்குமான ரிலீஸ் அப்டேட்டுமே சீக்கிரமே நம்ம எதிர்பார்க்கலாம். கங்குவா படத்தை கிளாஷ் இல்லாம தான் கொண்டு வர போறாங்க. ஒருவேளை ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வேற படம் வந்து கிளாஷ் ஆச்சுன்னா அப்ப கங்குவா அடுத்த வருஷத்துக்கு தள்ளி போகுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. முடிஞ்ச வரைக்கும் கிளாஷ் இல்லாம கொண்டு வர பாப்பாங்க. கிளாஷ் பண்ணி தான் ஆகணும்னா கிளாஷோட இந்த வருஷம் ரிலீஸ் ஆயிடும். கங்குவா படம் பீரியாடிக் காலத்துல இருந்து பிரசன்ட் காலம் வரைக்கும் நிகழ்ந்த மாற்றங்களை பற்றிய படமா இருக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. பெருசா போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. வரக்கூடிய நியூஸ் எப்படி இருக்குன்னா பிரசன்ட் அண்ட் பீரியட் இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய படம்னு சொல்றாங்க. ஆனா அது உண்மையான வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கைதி 2 LCUனால தளபதியோட கேமியோ இருக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கு வாய்ப்பு கம்மி தான். விக்ரம் 2ல வேணா இருக்க வாய்ப்பு இருக்கு. கூலி அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆயிடும். கங்குவால இருந்து அடுத்து எந்த அப்டேட் வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மேபி சாங் அப்டேட் வரலாம். தரணி இப்ப என்ன பண்றாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மூவிஸ் வாய்ப்பு இல்லாம சும்மா தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். ரோலக்ஸ் மூவில சூர்யா மட்டும் தான் இருப்பாரா இல்ல LCU ஆக்டர்ஸ் வர வாய்ப்பு இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. LCU ஆக்டர்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா படம் ஃபுல்லா ரோலக்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அந்த LCU கேரக்டர்ஸ் உள்ள வந்துச்சுன்னா அது சின்ன சின்ன ரோலா தான் இருக்கும். சலார் லியோ கலெக்ஷனை பீட் பண்ணிச்சான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சலார் லியோவை பீட் பண்ணல. கலெக்ஷன் ஸ்கிரீன்ல வரும். ஜோ மூவி தமிழ்ல இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் செக் பண்ணிட்டு ஸ்கிரீன்ல போடுறேன். கத்தனார் படம் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதை பத்தி நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த படம் பத்தி புதுசா எந்த அப்டேட்டும் வரல. நான் வந்தா சொல்றேன். லவ் டுடே கலெக்ஷனை ஒருத்தர் கேட்டிருக்காரு. ப்ரொடியூசர் 100 கோடி சொன்னாங்க. ஆனா டிராக்கர்ஸோட ரிப்போர்ட் படி 90 கோடி கிட்ட தான். சோ இது உங்க சாய்ஸ். நீங்க எந்த கலெக்ஷன் வேணாலும் நம்பலாம். மங்காத்தாண்டு பில்லா மே 1 ரிலீஸ் ஆகுதா? புக்கிங்ஸ் எப்போன்னு கேக்குறீங்க. 2 ரிலீஸ் ஆக போது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். புக்கிங்ஸ் எப்படி இந்த வாரம் ஆரம்பிச்சிருவாங்க. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்றேன். கில்லிக்கு சொன்ன மாதிரி விருபாக்ஷா மூவி நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இது தெலுங்கு படமா இல்ல ஹிந்தி படமான ஒருத்தர் கேட்டிருக்காரு. படம் நல்லா தான் இருக்கும், நானும் பாத்திருக்கேன். இது தெலுங்கு படம், தமிழ் டப்ல இருக்கு. பிரியாணி படம் ஹிட்டா ஃபிளாப்பான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது ஆவரேஜா போச்சு. அமரன் அப்டேட் ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்பதான் ஸ்டார்டிங்ல சொன்னேன். நக்லைட்ஸ் மீனா அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போலீஸ் யூனிஃபார்ம்ல இருந்தாங்க. அவங்க ஏதாச்சும் படம் பண்றாங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லன்னு தான் நினைக்கிறேன். விக்ரம், லியோ, கூலி இதுல எந்த டைட்டில் டீசர் எனக்கு பிடிச்சதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. 3மே பிடிச்சது. ரொம்ப பிடிச்சது லியோ. ஈகிள் கலெக்ஷனை ஒருத்தர் கேட்டிருக்காரு. 29 கோடி. ஒரு மூவியோட பார்ட் 2 வேற டைரக்டர் எடுத்தா அவர் யாருக்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ப்ரொடியூசர் கிட்ட தான் மெயினா வாங்கணும். டைரக்டர் கிட்டையும் ஒரு மரியாதைக்கு சொல்லணும். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸோட அடுத்த பார்ட் வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. வர சான்ஸ் இருக்கு. அவங்க எடுக்க நினைச்சா கண்டிப்பா எடுக்க முடியும். நான் அப்டேட் வந்தா சொல்றேன். மஞ்சுமல் பாய்ஸ் ஹாட் ஸ்டார்ல வரும்போது தமிழ்ல வருமா இல்ல மலையாளம் தானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மலையாள வெர்ஷன் தமிழ் மலையாளம் கலந்துதான் இருக்கும். சோ ஃபுல்லா தமிழ்ல வர வாய்ப்பு கம்மி தான்.
சூர்யா பர்த்டேக்கு ஐயன் ரீரிலீஸ் ஆகுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது இப்போதைக்கு தெரியல, மேபி ஆகலாம். நான் அப்டேட் வந்தா சொல்றேன். ஜெய்பீம் நல்ல படம் தான், அது ரிலீஸ் ஆனா என்ன பிரச்சனை வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நல்ல படம் தான், ஆனா ஒரு குறிப்பிட்ட ஜாதியை தப்பா காட்டினதா படம் ஓடிடில வரும்போது பிரச்சனை வந்துச்சு. சோ அப்ப அது தியேட்டருக்கெல்லாம் வந்திருந்தா பிரச்சனை இன்னும் பெருசா இருக்கும். அனிருத் சம்பளம் எவ்வளவுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மூவிக்கு ஏத்த மாதிரி இப்ப சம்பளம் அதிகமாகிட்டு இருக்கு. 5 to 10 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாரு. கோட்டோட டிஜிட்டல் ரைட்ஸ் அனௌன்ஸ் பண்ணலன்னு சொல்றீங்க, அப்ப கோட்டோட போஸ்டர்ல கீழே நெட்ஃபிளிக்ஸ்னு போட்டிருக்கு, அதை பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் டிஜிட்டலுக்கு சொல்லல, சேட்டலைட்டுக்கு தான் சொன்னேன். சேட்டலைட்டுக்கு தான் அனௌன்ஸ் பண்ணல. இந்த கேள்வி வரும்னு நான் எதிர்பார்த்தேன். கில்லி 100 கோடி வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ரீரிலீஸ் எல்லாம் 100 கோடி வராது. எஸ்டர்டே வீடியோல 2 கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணேன், அதை பத்தி நீங்க சொல்லவே இல்லைன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. நான் பேசுற மைக்ல கொஞ்சம் ப்ராப்ளம், நிறைய விஷயம் ரெக்கார்ட் ஆகல, அப்படிதான் இந்த கமெண்ட் மிஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். வேற மைக் ஆர்டர் பண்ணிருக்கேன், இன்னும் 2 டேஸ்ல மைக் வந்துரும். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ஸ் மிஸ் ஆச்சுன்னா இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.